இன்றைய பஞ்சாங்கம் ஜனவரி 30, 2025 30/1/2025 தமிழ் குரோதி வருடம் தை மாதம் 17ஆம் நாள் வியாழக்கிழமை. திருவோணம் நட்சத்திரம் காலை 7:16 வரை, அதன் பிறகு அவிட்டம் நட்சத்திரம். வளர்பிறை பிரதமை திதி மாலை 4:12 வரை, அதன் பிறகு துதியை திதி. சித்த யோகம். மிதுனம் மற்றும் கடக ராசிகளுக்கு சந்திராஷ்டமம். இன்று மாக சுத்தம், மாக ஸ்நான ஆரம்பம், கரி நாள். இன்று சந்திர தரிசனம் செய்வது சிறப்பு. இன்றைய நல்ல நேரம் என்னும் சுபகோரைகள் காலை 9 மணி முதல் 10 மணி வரை, 10 மணி முதல் 11 மணி வரை, 11 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை மற்றும் மாலை 4 மணி முதல் 6 மணி வரை. இன்றைய ராகு காலம் பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. இன்றைய குளிகை நேரம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, மகரத்தில் சூரியன், புதன், சந்திரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு, சுக்கிரன். இன்று மாலை 6:35 சந்திரன் மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு பயிற்சியாகின்ற காரணத்தினால மாலை 6:35 வரை, அதாவது 6:35 PM வரை மிதுன ராசிக்கு சந்திராஷ்டமம். அதன் பிறகு கடகராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம். இன்றைய ராசி பலன்: மேஷ ராசி. தசம மற்றும் லாபஸ்தானங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணுறதுனால இன்று உங்களுக்கு அலுவலக ரீதியாக, வேலை ரீதியாக பெரிய மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஏதாவது ஒரு கேஸ் விஷயமா, அதாவது உங்களுடைய வேலை விஷயமா கேஸ் ஏதாவது ஃபைல் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த கேஸில் உங்களுக்கு வெற்றி வாகை சூடக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அலுவலக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும். பதவி உயர்வுக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நற்செய்திகள் வரும். விரையாதிபதி, அதாவது 9ஆம் வீட்டு அதிபதியான குருவும் உங்களுடைய 2ஆம் வீட்டு அதிபதியும் பரிவர்த்தனை பெற்றிருப்பது, அதாவது 7, 9 கூடிய அதிபதிகள் அல்லது 12, 2 கூடிய அதிபதிகள் பரிவர்த்தனை பெற்றிருப்பதன் மூலமாக உங்களுக்கு நல்ல செய்திகள் வரும். திருமண வயதினருக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் சுமூகமான சூழ்நிலை ஏற்றும். சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும். கடல் கடந்த தொடர்புகள் மூலமாக வருமானம் ஏற்படும். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆரோக்கியத்தினால் ஏற்பட்ட குழப்பங்கள் நிவர்த்தியாகும். வயிறு சம்பந்தமாக, நெஞ்சு சம்பந்தமாக, இல்லை இடுப்பு சம்பந்தமாக ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா மருத்துவ ரீதியான உதவிகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில், கௌரவம் சார்ந்த விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு சக பணியாளர்கள், நண்பர்களின் ஆலோசனை சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். கூட ஒர்க் பண்ணுறவங்க கிட்ட ஏதாவது அட்வைஸ் கேட்டிங்கன்னா சந்தோஷத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது. கலைத்துறை நண்பர்களுக்கு கடல் கடந்த தொடர்புகள் மூலமாக நற்செய்திகள் வருமானம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பத்தில் புதிய உறவுகள் வரக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். ஒன்றா குழந்தை பாக்கியம் ஏற்படும், இல்லாட்டி திருமண வயதினர் உங்கள் குடும்பத்தில் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுடைய திருமணம் சார்ந்த பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் ஏற்பட்டு புதிய உறவுகள் வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். ரிஷப ராசி. ராசிநாதன் மற்றும் லாபஸ்தானாதிபதி பரிவர்த்தனை பெற்றிருப்பது உங்களுக்கு யோகத்தை ஏற்படுத்துகின்றது. அதனால் இன்று நாள் முழுவதும் சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும். 9 மற்றும் 10ஆம் இடங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ண போகிறாரு. இதனால் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. தன வரவு ஏற்படும், செல்வாக்கு அதிகரிக்கும். திருமண வயதினருக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். காதல் வயப்பட்டுள்ளவர்களுக்கு எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் விலகி எதிரிகளே உங்களுடைய காதலை சேர்த்து வைப்பதற்குண்டான முயற்சியில் ஈடுபடுவாங்க. சந்தோஷ அனுபவங்கள், பதவி உயர்வு, செல்வாக்கு அதிகரிப்பு போன்ற விஷயங்களால் மன நிம்மதி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தையுடன் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் விலகும். தந்தையுடன் அந்யோன்யம் பாராட்டுவீர்கள். தந்தை மூலமாக உங்களுடைய சகோதர சகோதரிகளுக்கு உதவிகள் செய்வதற்கும் தயங்க மாட்டீங்க. குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் அவர்களுடைய ஆரோக்கியத்தில் இருந்த சுணக்கங்களின் காரணமாக மனசில் இருந்த கவலை போகும். சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும். மாலை 6:35 சந்திரன் தசமஸ்தானத்துக்கு வரும்பொழுது உங்களுக்கு வேலை விஷயமாக சற்று கடுமையான அலைக்கழிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தெளிவான சிந்தனை ஏற்படுகின்ற சிறப்பான நாள். குருவின் பார்வையில் சந்திரன், வளர்பிறை சந்திரன் புதனோடு சேர்ந்திருக்காரு.
புத ஆதித்ய யோகம் 9ஆம் இடத்துல இருக்கு. தந்தை மூலமாக அறிவுரைகள் கிடைக்கும். மொத்தத்தில் நீங்கள் எதிர்பாராத நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். கணவன் மனைவி உறவுல மட்டும் தேவையில்லாத பிரச்சனைகள் இருக்குது. அதை விட்டு கொடுத்து போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா அதை விலக்கி வச்சுட்டு உங்கள் வேலையை பாருங்கள். அவர் கூட சண்டை போடுறது உங்கள் வேலை கிடையாது. சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தும். வருமானத்தில் இருந்த தொய்வுகள் விலகி கடன் சார்ந்த விஷயங்களிலும் உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தன பிராப்தி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். வருமானம் இருக்கும். குறிப்பாக வியாபாரிகளுக்கு வருமானம் அதிகரிக்கும். பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. லக்னாதிபதி ராசிநாதனான சுக்கிரன் 6ஆம் வீட்டு அதிபதியான சுக்கிரன் உச்சபலத்தை பெற்று பரிவர்த்தனை பெற்றுள்ளார் குருவோட. அதனால உங்களுக்கு வியாபாரத்துக்கு தேவையான பண வரவுகள் ஏற்படும். கலைத்துறை நண்பர்களுக்கு அரசாங்க வகையில் செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மிதுன ராசி இன்று மாலை 6:35 வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது. அதனால் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் இல்லை குழந்தைகள் விஷயத்தில் தாயாருடைய விஷயத்துலலாம் கொஞ்சம் நிதானத்தோடு செயல்படுங்க. எச்சரிக்கையை காட்டிலும் நிதானம் அவசியம் தேவை. வார்த்தைகளில் கவனம் தேவை. யாருக்கிட்ட பேசுகிறதாலும் தவறான வார்த்தைகளை பேசுவதன் மூலமாக உங்களுக்கு நிம்மதியற்ற சூழ்நிலை ஏற்படும். ஆனால் இரவு 6:35 அதாவது சாயந்தரம் 6:35 சந்திரன் பாக்கியஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகும் பொழுது தடைகள் விலகி நன்மைகள் ஏற்படும். வளர்வரை சந்திரன் 9ஆம் இடத்துக்கு போகிறதுனால மன நிம்மதி ஏற்படும். குடும்பம் சார்ந்த கவலைகள் விலகும். சந்தோஷம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படுவதில் தாமதம் ஏற்படும். எதுக்கெடுத்தாலும் அலைச்சல், எதுக்கெடுத்தாலும் காத்திருப்பு. எங்கே போனாலும் கியூவில் உங்களுக்கு முன்னாடி ஒரு 100 பேர் நிற்பாங்க. டாக்டர் கிட்ட போகிறீங்களா, அங்கேயும் உங்களுக்கு முன்னாடி கியூ. பேங்க்குக்கு போகிறீங்களா, அங்கேயும் உங்களுக்கு முன்னாடி கியூ. இல்லை ரயில்வே ரிசர்வேஷன் கவுண்டர் போகிறீங்களா, அங்கேயும் கியூ. ஆன்லைனில் பண்ண முடியலன்ட்டு சரி ஏதோ ரீசனுக்காக ஊருக்கு போகலான்னு கிளம்பி போகிறீங்க, அங்கேயும் கியூ இருக்கும். சீட்டு கிடைக்காது. இப்படி எல்லா விஷயத்துக்கும் உங்களுக்கு தடுமாற்றம் தடங்கள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. இன்னைக்கு சலிப்புத்தன்மை அதிகரிக்கும். முன்கோபத்தை தவிர்ப்பது நல்லது. மாலை 6 மணிக்கு மேலே உங்களுக்கு சில நற்செய்திகள் வரும். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் இருந்த தடங்கல்கள் விலகும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வேலை பளு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளில் நிதானம் இருக்கும். அதனால் கவலைப்பட வேண்டாம். பட் இருந்தாலும் தசமஸ்தானத்தில் சுக்கிரன் இருக்கிறதுனால எதிர்பாலினத்தவர்கள் விஷயத்தில் நீங்கள் நிதானத்தோடு செயல்படுறது நல்லது. தாயாரின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். ஆனால் தாயார் கூட இன்னைக்கு மனஸ்தாபத்தை வரக்கூடிய வகையில் பேசுவீங்க. கவனமாக இருக்கிறது நல்லது. பிற்பகலுக்கு மேல் ஓரளவுக்கு தெளிவு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நாள் முழுவதும் சலிப்புத்தன்மை அதிகரிக்கும். முன்கோபம் அதிகரிக்கும். அதாவது உங்களுக்கு இரிட்டேட் ஆவீங்க. எதுக்காக இரிட்டேட் ஆகிறீங்க, எதுக்காக டென்ஷன் ஆகிறீங்கன்னு தெரியாது. ஆனால் எல்லாருக்கிட்டையும் எரிஞ்சு விழுந்து பேசுவீங்க. நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. குறிப்பாக உங்ககிட்ட மாற்றுறது யாருன்னா உங்கள் மனைவி, இல்லாட்டி உங்கள் கூட ஒர்க் பண்ணக்கூடிய கலீக்ஸ். இவங்ககிட்ட தான் நீங்கள் எரிஞ்சு விழுவீங்க. அவங்கக்கிட்ட நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் முன்கோபத்தை தவிர்ப்பதன் மூலமாக உங்களுக்கு சொல்யூஷன் கிடைக்கிறதுக்கு உண்டான உதவிகளை அவர்கள் செய்வார்கள். கடக ராசி ராசிநாதன் சப்தமஸ்தானத்தில் மாலை 6:35 வரைக்கும் இருக்காரு. அதுக்கப்புறமா அஷ்டமஸ்தானத்துக்கு போகும்பொழுது இன்று மாலை 6:35 சந்திராஷ்டமம் துவங்கிறது. சாயந்தரம் வரைக்கும் உங்களுக்கு நண்பர்கள் மூலமாக உதவிகள் கிடைக்கும். மேலதிகாரிகள் உங்களுக்கு பாராட்டுதலை தருவார்கள். மேலதிகாரிகள் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. ஆனால் சாயந்தரம் 5:30 மணிக்கு மேலே உங்ககிட்ட சில அதிகப்படியான வேலை வாங்குவார்கள். உங்களுக்கு சம்மந்தம் இல்லாத வேலையை வாங்குவாங்க. காத்தால் செஞ்ச ஒரு கர்டசி ஒர்க்குக்காக நீங்கள் அவங்கக்கிட்ட வேறு வழி இல்லை, அவங்க கேட்குற வேலையை நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். தடுமாற்றம் ஏற்படும். நேர விரயம் ஏற்படும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு கௌரவம் சார்ந்த விஷயங்கள், பதவி சார்ந்த விஷயங்களில் நீங்கள் விட்டு கொடுத்து போகிற மாதிரி இருக்கும். நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. மேலதிகாரிகளின் பாராட்டுதலை பெறுவீர்கள். சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும். வாழ்க்கை துணையின் அறிவுரை உங்களுக்கு மிகப்பெரிய சிக்கலிலிருந்து காப்பதற்கு உதவிகரமாக இருக்கும். ஆனால் சாயந்தரம் 6:30 மணிக்கு மேலே சந்திராஷ்டமம் துவங்கிறதுனால எதுக்கெடுத்தாலும் முன்கோபத்தை வெளிப்படுத்துவீர்கள். தேவையில்லாத விஷயத்துக்கு செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வருமான தொய்வுகள் விலகி சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவும் சாயந்தரம் 6 மணிக்கு மேலே தான் வருமானம் வரும். ஆனால் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளில் கவனமாக இருங்க. குடும்பத்தில் நீங்கள் பணம் வருதுன்னு சொல்லி சந்தோஷப்பட்டீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க மனைவியோ இல்லை உங்களுடைய பெற்றோர்களோ அதுக்கு எதிர்மறையாக பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் என்னடா அது நம்ம சந்தோஷமான விஷயத்த சொல்லியிருக்கோம், இவங்க ஏன் இப்படி எரிச்சலாக பேசுகிறாங்கன்ட்டு அவங்கக்கிட்ட கோவப்படுவீங்க.
கோபத்தை தவிர்க்க வேண்டிய நாள். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். வியாபாரத்தில் மட்டும் இல்லைங்க, குடும்பத்திலையும் நல்ல செய்திகள் வரத்துக்கு உண்டான நேரம். குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் புதிய முடிவுகள் எடுப்பீர்கள். கணவன் மனைவி உறவ சக பணியாளர்கள் உறவில் இதுவரை இல்லாத அளவுக்கு புரிதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதே புரிதல் சாயந்தரத்துக்கு மேலே அட்வான்டேஜ் எடுத்துகிட்டு பேசுகிறதுனால உங்களுக்கு மனஸ்தாபம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். மாலைக்கு பிறகு மன அழுத்தம் அதிகரிக்கக்கூடிய ஒரு தடுமாற்றமான நாள். சிம்ம ராசி, இன்று உங்களுக்கு நாள் முழுவதும் சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும். எதிரிகள் தொல்லையிலிருந்து விடுபடுவீர்கள். எதிரிகளுக்காக நீங்கள் ஏற்படுத்தின சில முக்கிய முடிவுகள்லாம் இன்னைக்கு சாதகமாக மாறக்கூடிய வகையில் இருக்குது. மறைமுகமாக சிலர் தேவையில்லாத சில சிக்கல்களை ஏற்படுத்தினாங்கன்னா அதை வெற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். 8-10 கோடி அதிபதிகள் பரிவர்த்தனை பெற்றிருப்பதன் மூலமாக, முன்னோர்களின் ஆசீர்வாதத்தின் மூலமாக அந்த எதிரிகள் உங்கள் வாழ்க்கையை விட்டு விலகக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். மன நிம்மதி ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. வருமானம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவி உறவில் புதிய அத்தியாயம் துவங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அலுவலக ரீதியாக உங்களுக்கு மேலதிகாரிகளாக இருக்கக்கூடிய நபர்களின் ஆலோசனை, மறைமுக எதிர்ப்பு தன்மையெல்லாம் விலகி உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு அல்லது உங்களுக்கு சாதகமாக செயல்படக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற சிறப்பான நாள். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவலைகள் விலகும் நாளாக இருக்கும். சந்தோஷமான அனுபவங்கள், கடன் சார்ந்த விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். வியாதி சம்பந்தமாக ஏதாவது மருத்துவ ரீதியான உதவி தேவைப்பட்டதுன்னா, அது உங்களுக்கோ குடும்பத்தாருக்கோ தேவைப்பட்டதுன்னா அதெல்லாம் சாதகமாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மன நிறைவு ஏற்படுகின்ற சந்தோஷம் நிறைந்த நாளாக இருக்கும். உறவுகளின் சந்திப்பு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக சில எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபடுவீர்கள். உங்களுடைய காம்படிட்டர்ஸ் உங்களுக்கு சாதகமாக செயல்படுவாங்க. இன்ஃபேக்ட் இன்னும் சொல்லப்போனால் இன்றைக்கி ஒரு தொலைபேசி மூலமாக வரக்கூடிய செய்தி உங்களுக்கு சந்தோஷத்தை மட்டுமல்லாமல் தொழில் வளர்ச்சிக்கும் வியாபார வளர்ச்சிக்கும் வருமான வளர்ச்சிக்கும் வித்திடக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். இடமாற்றத்திற்கு முயற்சித்து கொண்டிருப்பவர்களுக்கு இன்று நற்செய்திகள் வருகின்ற யோகமான நாள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சந்தோஷ மிகுதி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். பண வரவு ஏற்படும். திருமண வயதினருக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் சுமூகமாக இருக்கும். ஏற்கனவே திருமணமாகி மனஸ்தாபத்தின் காரணமாக பிரிந்திருப்பவர்களுக்கு இன்று அந்த மனஸ்தாபத்தை விலக்கி பிரிவுகளை விளக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். ஒற்றுமைத்தன்மை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்னதான் தப்பு பண்ணியிருந்தாலும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. நீண்ட நாள் கவலைகள் விலகும். கன்னி ராசி, குழந்தைகள் விஷயத்தில் நற்செய்திகள் வருகின்ற யோகமான நாள். குழந்தைகள், உடன்பிறப்புகள், வியாபாரிகளுக்கெல்லாம் இன்று அமோகமான பலன்கள் ஏற்படும். தந்தை மூலமாக உங்களுக்கு நற்செய்திகள் வரும். தந்தையின் உதவியை கொண்டு உங்களுடைய திருமண வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பீர்கள். திருமண வயதினருக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். ஏன் அப்படின்னா 9-7 கோடி அதிபதிகள் பரிவர்த்தனை பெற்றிருப்பதன் மூலமாக உங்களுக்கு திருமண விஷயத்தில் இருந்த தடைகள் விலகும். காதல் வயப்பட்டுள்ளவர்களுக்கு நற்செய்திகள் வரும். உங்களுடைய காதல் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் பெருத்த மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பீர்கள். அரசாங்க அதிகாரிகளின் அனுகூல பலன்கள் உங்களுக்கு மன நிறைவை தரும். வியாபாரத்தில் லாபத்தை அதிகப்படுத்துவதற்கு அந்த அரசாங்க அதிகாரிகளுடைய சில சலுகைகள் சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது உங்களுடைய தனிப்பட்ட முயற்சியினால் சொத்து சேர்க்கை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகள் மூலமாக நற்செய்திகள் வருகின்ற யோகமான நாள். உடன்பிறப்புகளுடன் இருந்து வந்த மனஸ்தாபங்களும் விலகும். தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த கவலைகள் விலகும். நன்மைகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். வீடு மனை சார்ந்த விஷயங்களில் புதிய இடம் வாங்குவதற்கோ புதிய வீடு கட்டுவதற்கோ ஏதாவது ஒரு முயற்சி எடுத்திருந்தீங்கன்னா அந்த முயற்சி உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தி மாலைக்கு பிறகு கடனுதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக நீங்கள் அரசியல் துறை சார்ந்தவராக இருந்தால் ஒரு பெரிய பதவிக்காக நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க. அந்த பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு உண்டான நற்செய்திகள் வரும். மாலைக்கு பிறகு எதிரிகள் அடங்கியிருப்பார்கள். வெளியூர் வெளிநாட்டு பிரயாணங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான முயற்சிகளில் வெற்றி அடைவீர்கள். ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய, செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாள். துலாம் ராசி,
அலுவலக ரீதியாக கடுமையான உழைப்புக்குண்டான அங்கீகாரம் கிடைக்கிறதுக்குண்டான யோகம் ஏற்படும். உங்களிடம் பொறுப்புகள் கூடும். உங்களுக்கு புதுசாக பொறுப்பு கொடுக்குறாங்கன்னா உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் அதிகரிக்கிறாங்கன்னு நினச்சிக்கோங்க. இதனால் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வியாபாரியாக இருந்தால் வியாபாரத்தில் அலைச்சல் அதிகரிக்கும். அதே சமயம் உத்தியோகஸ்தராக இருந்தால் வேலையில் உழைப்பு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தாயாரின் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். வீடு மனை சார்ந்த விஷயங்களில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் முன்னேற்றத்தை காணக்கூடிய வகையில் இருக்கும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய சிறப்பான நாள். புதிய பொருள் சேர்க்கை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மொத்தத்தில் நீங்கள் சந்தோஷமாக இருக்கக்கூடிய யோகம் ஏற்படும். தாயாருடனான மனஸ்தாபம் விலகும். தந்தையுடன் ஏற்பட்ட சங்கடங்கள் விலகிறதுனால அவருக்காக ஏதாவது சுப செலவு செய்கிறதுக்கு முயற்சி எடுப்பீங்க. குடும்பத்தில் இருந்த குதர்க்கத்தன்மை விலகும் நாள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வருமானம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். தொழில் முறையில் வியாபார முறையில் வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தாயாரின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். நிலம் சார்ந்த முதலீடுகளில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சொந்த வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்க இன்றைக்கி சாயந்தரத்துக்கு மேலே நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். விருச்சிக ராசி, இன்று உங்களுக்கு பண வரவு தன பிராப்தி ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். நீங்கள் எதிர்பாராத விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு உண்டான நேரம். எதிர்பார்த்த விஷயத்தில் இருந்த கவலைகளை போக்கக்கூடிய நற்செய்திகள் வரும். வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய பதட்டமான செயல்பாடுகளை தவிர்ப்பது நல்லது. ஏன்னா ராசிநாதன் வக்கரகதியில் இருக்கார் அஷ்டமஸ்தானத்தில். அதனால் உங்களுக்கு பதட்டம் அதிகரிக்கும். வார்த்தைகளில் கடுமையை கூட்டாமல் பார்த்து கொள்வது நல்லது. ஏன்னா நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் செயல்களாக வரக்கூடிய வகையில் இருக்குது. அதனால் நீங்கள் என்ன பேசினாலும் அது திரும்ப உங்களுக்கு வந்து சேர்ந்துடும். அதனால் நல்லதையே பேசுங்க. சந்தோஷ செய்திகள் வருவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும். மாலைக்கு பிறகு அலைச்சல் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். பதவி உயர்வு, செல்வாக்கு அதிகரிப்பு, பெரிய மனிதர்களின் தொடர்பு. இன்ஃபேக்ட் பெரிய மனிதர்கள் உங்களுக்கு பார்ட்னராக வரணுன்ட்டு அவ்வளோ ஆசைப்படுவாங்க. தங்களுடைய பிஸ்னஸில் உங்களை பார்ட்னராக சேர்த்துக்கிறதுக்கு முயற்சி எடுப்பாங்க. அதாவது உங்களுடைய அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். இன்று பிற்பகலுக்கு மேல் வருமானம் அதிகரிக்கிறது மட்டும் இல்லாமல் வேலை விஷயத்தில் ஒரு பெரிய மாற்றம், புதிய மாற்றம் உத்வேகத்தை தரும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உங்களுடைய வியாபாரத்தில் நீங்கள் எடுத்த முடிவு பெருத்த லாபத்தை ஏற்படுத்தும். வியாபாரத்தில் இருந்த தடைகள் விலகும். வருமானம் அதிகரிக்கிறதுனால கடனை அடைப்பதற்குண்டான முயற்சிகளும் வெற்றியை தரும். புதிய வண்டி வாகன சேர்க்கை அல்லது புதிய சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மறைமுக எதிரிகள் உங்களுடைய வார்த்தைக்கு பயந்து கட்டுக்குள் அடங்கி இருப்பார்கள். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இதுவரை இல்லாத அளவுக்கு நீங்கள் எதிர்பாராத வெற்றிகள் கிடைப்பதன் மூலமாக மன நிறைவு ஏற்படுகின்ற சிறப்பான சந்தோஷகரமான நாள். காரிய வெற்றி ஏற்படும். வழக்குகளில் வெற்றி ஏற்படும். உத்தியோகத்தில் மேன்மை ஏற்படும். வியாபாரத்தில் வருமானம் அதிகரிக்கும். வியாபாரத்தில் இருந்த தடங்கல்கள் விலகிறதுனால உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மன நிறைவு ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். தனுசு ராசி, இன்று உங்களுடைய குடும்பம் சார்ந்த விஷயங்களில் நற்செய்திகள் வருவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். ஆரோக்கியத்தில் முன்னேற்றம், பணம் சார்ந்த விஷயங்களில் நல்ல மாற்றங்கள், குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் எதிர்பார்த்த வெற்றி செய்திகள் வருவதற்குண்டான வாய்ப்பு இருக்குது. செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பதவி உயர்வு, இடமாற்றம் போன்ற விஷயங்களால் ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். குறிப்பாக நீங்கள் பேச்சை தொழிலாக கொண்டவராக இருந்தால் இன்றைக்கி சாயந்தரத்துக்கு மேலே வருமானம் மட்டும் இல்லைங்க, உங்களுடைய வாக்குச்சாதுரியத்தின் மூலமாக உங்களுடைய பெயரை காப்பாற்றிக் கொள்வதற்கோ அல்லது உங்களுடைய சமூகத்தில் உங்கள் பெயரை உயர்த்தி கொள்வதற்கோ வாய்ப்புகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். ஆதாயம் அதிகரிக்கும். மாலைக்கு பிறகு சந்தோஷ செய்திகள் மன நிறைவையும் குடும்ப ஒற்றுமையையும் ஏற்படுத்துகின்ற வாய்ப்பு அமைகின்ற நல்ல நாள். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிரிகளால் ஏற்படுகின்ற தொல்லைகள் விலகும். எதிரிகள் உங்களுக்கு தேவையில்லாத சிக்கலை கொடுத்துட்டு இருக்காங்க. அதுவும் குறிப்பாக நீங்கள் வேலை விஷயமா இல்லை தொழில் விஷயமா எந்த முயற்சி எடுத்தாலும் அதில் அவங்களுடைய குறுக்கீடு ஜாஸ்தி இருக்குது. இன்றைக்கி மத்தியானத்துக்கு மேலே அந்த குறுக்கீடுகளில் வெற்றி காணக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அரசாங்க உதவிகள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடன் சுமை குறைந்து வருமானம் அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். கடன் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு ஆதாயத்தை தரும்.
வீடு மனை வாங்குவதற்கோ அல்லது வீடு மனை விற்பதற்கோ முயற்சி எடுத்தால் அதுலேயும் வெற்றி செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். குறிப்பாக அரசாங்க வகையில் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு, அரசு பதவி சார்ந்தவர்களுக்கெல்லாம் செல்வாக்கு உயரும், பதவி உயரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இதன் மூலமாக குடும்ப சந்தோஷம், குடும்பத்தில் முன்னேற்றம் ஏற்படும். குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு இருந்து வந்த மன வருத்தங்கள் விலகும். மகர ராசி, ராசியில் இருக்கிற சந்திரன், சூரியன், புதன், குரு பார்வையில் இருக்கிறதுனால குடும்பத்தில் குழந்தைகளால் ஏற்பட்ட மன உளைச்சல்கள் விலகி குழந்தைகளை பற்றிய கவலைகள் விலகக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். வியாபாரிகளுக்கு வருமானம் அதிகரிக்கும். வியாபாரிகளுக்கு அரசாங்க உதவிகள் கிடைக்கிறதுக்கு சூழ்நிலைகள் சாதகமாக இருக்கு. பேங்க் லோன், ஹவுசிங் லோன் ஏதாவது முயற்சி எடுத்தீங்கன்னா அது சாதகமான பலன்கள் ஏற்படுத்தும். வேலை விஷயமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகளில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். பதவி சார்ந்த விஷயங்களில் இருந்த இழுபறி நிலைமை மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. மாலைக்கு பிறகு 2ஆம் இடத்திற்கு சந்திரன் பயிற்சி ஆகிறதுனால உங்களுடைய எதிரிகளையும் வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படும். கணவன் மனைவி உறவில் இருக்கக்கூடிய சிக்கல்களுக்கு பேச்சுவார்த்தை மூலமாக சுமூக தீர்வு கிடைக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். கடன் சார்ந்த விஷயங்கள், ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்படும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அறிவுபூர்வமான சிந்தனையின் மூலமாக எதிரிகளையும் நட்பாக்கி கொள்ளக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். இத்தனை நாள் ஆரோக்கியத்தில் என்ன மருத்துவம்னே சொல்ல முடியாமல் இருந்தது. இன்னைக்கு மத்தியானத்துக்கு மேலே மருத்துவ ரீதியாக உதவிகள் கிடைக்கும். உங்களுடைய உடன்பிறப்புகளின் சாதகமான செயல்பாடுகள் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும். உடன்பிறப்புகளுடன் ஏற்பட்ட மனஸ்தாபங்களை களையும் வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தெளிவான சிந்தனை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இனிமையான வார்த்தைகளை பேசுவீர்கள். எதிரிகளையும் நட்பாக்கி கொள்ளக்கூடிய சூழ்நிலை இருக்கு. குழந்தைகளை பற்றிய கவலைகள் விலகும். குடும்பத்தில் பிரிந்த குடும்பம் ஒன்றிணைவதற்கு நீங்கள் முக்கிய காரணமாக செயல்படுவீர்கள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். தந்தை வழியில் உங்களுக்கு கடன் உதவிகள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு. நீண்ட நாட்களாக உங்களுக்கு வரவேண்டிய சொத்து பாக்கிகள் வசூலாகும். கடன் சார்ந்த விஷயங்களில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். மருத்துவ ரீதியான உதவிகளில் இருந்த தடைகள் விலகி சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உடம்புலையும் மனசுலையும் புது தெம்போடு செயல்படுவீர்கள். கும்பராசி, விரயஸ்தானத்தில் இருக்கிற சந்திரன் இன்று மாலை 6:35 ராசிக்குள்ள வராரு. 6:35 வரைக்கும் சந்திரன், புதன், சூரியன், குரு பார்வையில் இருக்கிறதுனால சுப செலவுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கு. ஆரோக்கியம் சார்ந்தது, தாயாரின் ஆரோக்கியம், தாய் வழி பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில், நிலம் சார்ந்த முதலீடுகளில் உங்களுக்கு செலவுகள் ஏற்பட்டு இருந்தது. கடன் உதவிகளுக்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அலைச்சலை கொடுத்துட்டு இருந்தது. ஆனால் எல்லாமே எண்ட் ஆஃப் த டே உங்களுக்கு சாதகமாக கிடைச்சிட்டு இருந்தது. ஆனால் சாயந்தரம் 6:35 சந்திரன் ராசிக்குள்ளே வரும்பொழுது உங்களுடைய கடன் பற்றிய கவலைகள் விலகி தெளிவான சிந்தனை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நண்பர்கள் மத்தியில் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். உடன் பணியாற்றுபவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வதன் மூலமாக உங்கள் மீது மதிப்பு மரியாதையும் உயரும் வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடன்பிறப்புகளுடன் கருத்து மோதல் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கு. அதனால மத்தியான வேளையில தேவையில்லாமல் கருத்து மோதலை ஏற்படுத்திக்காமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. வீண் பேச்சுக்கள் சங்கடத்தை ஏற்படுத்தும். மாலைக்கு பிறகு தெளிவு ஏற்பட்டு உங்களுடைய எதிரிகளையும் நிதானத்துடன் எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். வழக்கு சார்ந்த விஷயங்களில் உங்களுடைய எதிரிகள் சற்று அடங்கி இருப்பார்கள். அவர்களுடைய செயல்பாடுகளில் மாற்றத்தை ஏற்படுத்தி பயத்தை உண்டாக்குவீர்கள். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவல் ரீதியாக உங்களுக்கு இருந்து வந்த தொல்லைகள் விலகும். அஃபீஷியல் எனிமிட்டிஸ் குறையறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய தொழில்முறை எதிரிகள் அல்லது ப்ரொஃபஷனல் எனிமிட்டிஸ்லாம் உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். நீண்ட நாளைக்கு பிறகு உங்களுக்கு மன நிம்மதியும் தெளிவான சிந்தனையும் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்கு. இதன் மூலமாக உங்களுடைய எதிர்கால திட்டங்களை செயல்படுத்துவதற்குண்டான ஒரு பிளானிங் செய்யக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சுப செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். ஆரோக்கியம் சார்ந்த செலவுகள், வீட்டுக்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்கள் வாங்குவது, அலுவலக ரீதியான முதலீடுகள் செய்கிறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மொத்தத்தில் இன்றைக்கி செலவு ஏற்பட்டதுன்னா அது பகல் வேளையில் இருக்கும். மாலைக்கு பிறகு சந்தோஷம் அதிகரிக்கும். தெளிவான சிந்தனையின் மூலமாக கணவன் மனைவிக்குள்ள அல்லது நண்பர்களுக்குள்ள, பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ்குள்ள இருக்கக்கூடிய மனஸ்தாபங்களை களைவதற்கு முயற்சி எடுப்பீர்கள். இது உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். மீன ராசி, ராசிக்கு 11ஆம் இடத்தில் இருக்கிற சந்திரன் குரு பார்வையில் இருக்காரு.
மத்தியானம் சாயந்தரம் 6:35 வரைக்கும். அதற்கு பிறகு விரயஸ்தானத்துக்குள்ளே வரதுனால அந்த சமயத்திலேருந்து சாயந்தரம் 6:35 அப்புறம் உங்களுக்கு செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக செலவுகள்னால் உங்களுடைய ஆரோக்கியம் அல்லது குழந்தைகளின் ஆரோக்கியம் சார்ந்த செலவுகள், மேல் படிப்புக்கு முயற்சித்து கொண்டிருக்கும் குழந்தைகளுக்கு உண்டான செலவுகளும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வியாபாரிகள் மற்றும் உடன்பிறப்புகளால் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் விலகும். வியாபாரத்தில் முதலீடுகள் செய்யக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். வியாபாரத்தில் அதிக முதலீடுகளை சாயந்தரத்துக்கு மேலே செஞ்சீங்கன்னா அது உங்களுக்கு நஷ்ட கணக்கை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. அடுத்தவங்க கிட்ட பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் நீங்கள் பணம் கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தும். பணத்தை வாங்குகிற இடத்துல இருந்தீங்கன்னா உங்களுக்கு வருமானத்தை ஏற்படுத்தும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நீண்ட நாள் கனவுகள் பூர்த்தியாகும். அதுக்காக காலை 11 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணிக்குள்ளார உங்களுக்கு செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும். அது உங்களுடைய கௌரவத்தை காப்பாற்றக்கூடிய வகையில் இருக்குது. செல்வாக்கு மிக்க நபர்கள் உங்களை பாராட்டுவார்கள். அரசியல் துறை சார்ந்தவர்களும் உங்களுக்கு உதவிகரமாக செயல்படுவார்கள். பதவி உயர்வுக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு மதியத்தில் நல்ல செய்தியும் மாலைக்கு பிறகு வெளியூர் பிரயாணமும் ஏற்படும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கியம் சார்ந்த கடன் சார்ந்த விஷயங்களில் மாலைக்கு பிறகு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் உங்களுடைய குழந்தைகள் அல்லது உடன்பிறப்புகளின் தேவைகளை பூர்த்தி செய்வதன் மூலமாக அவர்களும் சந்தோஷம் அடையக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துவீர்கள். நீண்ட நாட்களாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த பதவி உயர்வு அல்லது இடமாற்றம் சம்பந்தமாக எடுக்கும் முயற்சிகள் சற்று தடுமாற்றத்தை ஏற்படுத்தும், தள்ளி போகக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். வியாபாரத்தில் வரவேண்டிய பணபாக்கிகள் வசூலாகும். கடன் பிரச்சனைகள் சுமூகமாக செயல்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படும். உங்களுடைய பண விவகாரங்களில் இன்னைக்கு செலவுகள் ஜாஸ்தியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால அனாவசிய செலவுகளை தவிர்ப்பது நல்லது. வண்டி வாகன வகையில் கடன் சார்ந்த வகையில் பண இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மாலைக்கு பிறகு பண இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.